ஸ்வீட்டு தான் சாப்பிட்ணுன்னு ஆகிப்போச்சு, கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவோமே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். Day 3 ஆஃப் ஹெல்தி ரெசிபி சேலஞ்ச். இதில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருப்பு கவுனி அவலை வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு கருப்பு கவுனி அவல் எடுத்துருக்கிறேன், நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன், அண்ட் நம்மளோட நட்ஸ் பவுடர் எடுத்துருக்கிறேன். கருப்பு கவுனி அவலை நல்லா ஊற வச்சு எடுத்து அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். எனக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கலாம். அவ்வளோ ஈஸியான அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு ஒரு பெரிய கஷ்டமே நீங்கள் பட தேவையில்லை. இப்போது ஒரு கடாய் எடுத்து அடிகனமான ஒரு பாத்திரம், ஸோ அதை எடுத்து அதில் நெய் நம்ம முதல்ல ஆட் பண்ணுறோம். அந்த நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நட்ஸு நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நான் கொஞ்சம் தான் நட்ஸ் ஆட் பண்ணுறேன், ஏன்னா இதில் நம்ம நட்ஸ் பவுடரும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் முந்திரி அப்புறம் கருப்பு திராட்சை இதை நான் பாதியாக உடச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த கருப்பு திராட்சை நல்லா புசு புசுன்னு ஊதி வரும். ஸோ அப்படி வரும்போது நம்மளுடைய அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருப்பு கவுனி அவல் பேஸ்ட்டு, ஸோ அந்த அவலை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டு ஆக்சுவலாக இதில் நீங்கள் கருப்பு கவுனி அவல்னு மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எந்த அவல் வேணால் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த 7 days சேலஞ்சில் நம்ம எடுத்துருக்கிற ரெசிபி கருப்பு கவுனிங்கிறதுனால நான் அந்த அவல் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம அந்த நெய் இருக்குது இல்லையா, அந்த சூட்லேயே இதை கொஞ்சம் நேரம் இப்படியே வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் இதோடைய கலர் மாற ஆரம்பிக்கும். நிறைய கொஞ்சம் நேரம் வருதோ ஓகே. ஸோ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிண்டி எடுத்துகிட்டே இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண கொஞ்சம் லூஸ் ஆகும். அதை மறுபடியும் அல்வா ரேஞ்சுக்கு அது வரணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்ட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே நான் காமிச்சிருந்தேன். ஆக்சுவலாக அதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் மொபைல் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணதுனால தான் இது இந்த கலரில் மாறி இருக்குது. நீங்கள் இல்லை எனக்கு நாட்டு சர்க்கரைலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா அது முதல்ல தண்ணியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் திக்காகி அல்வா மாதிரியே வர ஆரம்பிச்சிட்டு இப்போது நான் நட்ஸ் பவுடரை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நட்ஸ் பவுடர் நான் முன்னாடியே போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இதில் என்னென்ன நட்ஸ்லாம் இருக்குதுன்னு. இந்த அல்வாவோட ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது இந்த நட்ஸ் பவுடரை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இதை கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறமா நான் பவுலில் மாற்றிட்டு இதை நான் இப்போ சாப்பிட போகிறேன். உங்களுக்கு சுட சுட நீங்கள் சாப்பிட்ணுன்னாலும் ஓகே, இல்லை அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்ணுன்னாலும் ஓகே, எப்படி வேணால் சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ டேஸ்ட் பார்த்தலாமா? செய்யும் போதே நான் சொல்லிட்டேன் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு. இதோடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு கருப்பு கவுனி அவல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீ புக்கிங்க்கு கீழே தெரிகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். நல்லா சாப்பிடுவோம், நல்லதையே சாப்பிடுவோம்.